அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம்முடைய அதிசயம் நிறைந்த நம் பாரத பூமியில் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவில் வந்து உணவு உண்ணும் அதிசய கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த நாட்டில் இன்னும் பல அமானுஷ்ய ஆச்சரிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது. அதற்கான விடைகளும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இந்த பூ உலகத்தில். அப்படி ஒரு அதிசயங்கள் இருந்த நம்மை வியக்க வைக்கும் வரிசையில் பாரம்பரிய கிருஷ்ண புராணம் ராதையும் தினமும் இரவில் வந்து ஆடிப்பாடி உணவு உண்ணும் அதிசய கோவிலை பற்றித்தான் இங்கு பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் பிருந்தாவனம் என்ற ஊர் உள்ளது. இது இந்தியில் விருந்தாவனம் என அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் ஆடிப்பாடி விளையாடிய இடமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த இடத்தில் 5000த்திற்கும் அதிகமான கிருஷ்ணர் ராதை கோவில்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் மிக முக்கியமானது இங்குள்ள நிதிவனம் என்ற காட்டிற்குள் அமைந்துள்ள ரங் மஹால் என்னும் கோவில். இந்த கோவிலில் இருக்கும் இடமான நிதிவனம் பல அற்புதங்களையும் அமானுஷ்யங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் கோவிலாகும். இந்த நிதிவதன காட்டுக்குள் மிகவும் வறட்சியான பகுதியாகும். இந்த வனத்தில் நீரை பார்ப்பதே மிகவும் அரிதாகும். ஆனாலும் இங்குள்ள மரங்கள் அனைத்திலும் எப்பொழுதும் செழிப்பாக காணப்படுவது மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது மக்களிடத்தில். மேலும் இந்த காட்டில் இருக்கும் இந்த மரங்களும் நேராக வளராமல் கிருஷ்ணரும் ராதையும் மரியாதை செலுத்தும் விதமாக வளைந்தே காணப்படுகிறது என்பது மற்றொரு ஆச்சரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த காட்டை சுற்றி துளசி செடிகளும் மிகுந்து காணப்படுகிறது. இந்த துளசி செடிகள் அனைத்தும் ஜோடி ஜோடியாக வளர்ந்து வருவது மற்றொரு அதிசயமாகும். இந்த துளசி செடிகள் அனைத்தும் கிருஷ்ணருடன் சிறுவயதில் வாழ்ந்த கோபியர்கள் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் உள்ளது. கட்டிலுக்கு அருகில் ஒரு கலசத்தில் நீரும் கிருஷ்ணர் பல் துலக்குவதற்காக வேப்பங்குச்சியும் கிருஷ்ணர் போட்டுக்கொள்ள வெற்றிலை பாக்கும் ஒவ்வொரு இரவும் வைக்கப்படுகிறது. இரவு 7 மணி பூஜைக்கு பிறகு பக்தர்கள், பூஜை செய்பவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறி விடுகின்றனர். மேலும் பகலில் இந்த காட்டு பகுதியில் காணப்படும் விலங்குகளும் பறவைகளும் கூட இரவு வேளையில் மட்டும் இந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறி வருகிறது அதிசயமான தகவலாகவே இருக்கிறது. அதாவது விலங்குகளும் பறவைகளும் கூட இரவு வேளையில் மட்டும் இந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறி விடுகின்றன என்பதை வியப்புக்குள்ளான தகவலாகும். ஒவ்வொரு நாளும் இந்த திலத்தில் திறக்கும் போது கட்டில் கலைந்து காணப்படுவதும் தண்ணீரும் உணவுகளும் உண்ணப்பட்டு காணப்படுவதும் இன்று வரை நடந்து வரும் அதிசய நிகழ்வாகும். இரவில் கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோவிலுக்கு வருவதாகவும் அப்பொழுது இந்த ஆலயத்தை சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக மாறி கிருஷ்ணருடன் ஆடிப்பாடுவதாகவும் நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் இந்த ராஜலீலைகளை பார்க்க இந்த காட்டிற்குள் இரவு நேரங்களில் மக்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. கட்டாயம் இப்படி போனால் தெய்வ குத்தமாகவே பார்க்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கோவில் திறக்கப்படும் கட்டில் கலைந்து போவது, தண்ணீர் உணவுகளும் உண்ணப்பட்டு காணப்படுவதும் இங்கு அதிசயமாக நடந்து வரும் மிக பெரிய நிகழ்வாகும். இரவு வேளையில் கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோவிலுக்கு வந்து அன்புடன் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த தளத்தில் சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக இருக்கிறார்கள் என்பது ஐதீகமாகவே இருக்கப்பட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமானது இங்குள்ள நிதிவதனம் என்ற காட்டிற்கு அமைந்துள்ள ரங் மஹால் என்னும் கோவில். இந்த கோவிலில் இருக்கும் இந்த இடம்தான் நிதிவதனமும் பல அற்புதங்களையும் அமானுஷ்யங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் நல்ல இடமாக இருக்கிறது. இந்த நிதிவதன காட்டுப்பகுதி மிகவும் வறட்சியான பகுதியாக இருக்கிறது. இந்த வனத்தில் நீரை பார்ப்பதை மிகவும் அரிதாகும். ஆனாலும் இங்குள்ள மரங்கள் அனைத்தும் எப்பொழுதும் செழிப்பாக காணப்படுவது மக்களை ஆச்சரியப்படுத்துவதில் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் பிருந்தாவன் என்ற ஊரில் இருக்கிறது இந்த கோவில். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோவிலாக இருக்கிறது. அங்கு ஏராளமான 5000த்திற்கும் மேற்பட்ட கிருஷ்ணர் கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப்படுகிறது. இந்த இடம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் ஆடிப்பாடி விளையாட இடமாக
குறிப்பிடுகிறது. மேலும் இந்த இடத்தில் 5000த்திற்கும் அதிகமான கிருஷ்ணர் ராதை கோவில்கள் நிறைந்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிதிவதன காட்டுப்பகுதி மிக வறட்சியான பகுதியாக இருந்து வருகிறது. மேலும் இந்த காட்டை சுற்றி துளசி செடிகள் மிகுந்து காணப்படுகிறது. இவர்களே கோபியர்களாக நம்பப்படுகிறது. இரவில் கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோவிலுக்கு வருவதாகவும் அப்பொழுது இந்த கோவிலை சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக மாறி கிருஷ்ணருடன் ஆடி பாடிவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கிருஷ்ணரின் இந்த ராஜ லீலைகளை பார்க்க இந்த காட்டிற்குள் இரவு நேரங்களில் மக்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.